ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டு ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ரைட்? ஸோ ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்? ஃபார் லூப். ஓகே, ஒரு பர்டிகுலர் பிளாக்கை பேஸ்ட் ஆன் த கண்டிஷன் செவரல் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன லூப் சூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதே மாதிரியே அடுத்த ஒரு லூப் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா while. ஓகே, ஸோ இந்த மூணையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த மூணுக்கு என்ன டிஃபரன்ஸ், எது எப்போ யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ரைட்? ஸோ iteration.html ஆல்ரெடி நம்ம ஃபார் லூப் பார்த்துட்டோம். ஸோ இதை நான் கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் 1 to 5 வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா 1 to 10 வரைக்கும் நம்மளால டிஸ்பிளே பண்ணி பார்க்க முடியும். இப்போ இதே மாதிரி 1 to 10 வரைக்கும் நான் வந்து ஒரு while loop வச்சு என்ன பண்ண நினைக்கிறேன், பிரிண்ட் பண்ண நினைக்கிறேன். அதே மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் பிளாக்கை செவரல் டைம்ஸ் என்ன பண்ண நினைக்கிறேன், கண்டிஷன்ஸ் பேஸ் பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ண நினைக்கிறேன். எப்படி நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணணுமோ அதே மாதிரி இப்போ எதை வச்சு பண்ண போகிறோம், while யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ while சின்டெக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம ஃபார்ல வந்து ஒரு இனிஷியலேஷன் பண்ணணுமோ அது மாதிரி whileலையும் நீங்கள் என்ன பண்ணணும், இனிஷியலேஷன் பண்ணணும். பட் அந்த இனிஷியலேஷன் வந்து லூப்புக்குள்ளே இருக்க போகிறது இல்லை, லூப்புக்கு வெளியில் இருக்க போகுது. ஓகே, ஸோ இங்கே வேரியபிள் ஐ யூஸ் பண்ணிட்டோம்ல, அதனால நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா வேரியபிள் ஜே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ வேர் j equal to the initialization. எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்பர் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்றோம், 1 to 10 அப்படி தான் சொல்றோம். அப்போ வாட் இஸ் initialization? நம்பர் 1. ஸோ j equal to 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் தான் என்ன எழுத போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த while loop எழுத போறோம். ஓகே, ஸோ the syntax is while அப்படிங்கிற அந்த கீவேர்ட் ஜஸ்ட் ஒரு கர்லி ஓப்பன் பண்ணி ஒரு கர்லி சென்ட் பண்ணிக்கோங்க, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த while அப்படிங்கிறதுக்குள்ள என்ன கண்டிஷனோ அந்த கண்டிஷனை கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஜே வந்து அப் டு எந்த நம்பர் வரைக்கும் ரன் ஆகலாம், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. 10 இருக்கிற வரைக்கும் 10 ரீச் பண்ற வரைக்கும் இந்த லூப் என்ன ஆகலாம், ரன் ஆகலாம். அப்போ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னது 10. ஸோ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் உள்ளுக்குள்ள இருக்க போகுது. இப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் என்ன, printing the jth value. கரெக்டா? ஸோ printing the jth value. அதனால just console.log of j அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஓகே, இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு, கண்டிஷன் செக் பண்ணியாச்சு, ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. பட் ஒன்ஸ் நம்மளோட ஸ்டேட்மெண்ட்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இது என்ன பண்ணணும், நம்ம எதர் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பண்ணணும். இப்போ நம்மளோட சினாரியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண போறோம், நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண போறோம். இங்க பண்ண மாதிரி தான். ஓகே, ஸோ அதை எங்க பண்ண போறோம்னா அட் த எண்டில் j பிளஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு. கைஸ் யாராவது லாபியில் இருந்தாங்கன்னா நீங்களே அப்ரூவ் பண்ணிக்கோங்க, யாராவது ஒருத்தர் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ஸோ நான் தான் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் யாருனாலும் பண்ணிக்கலாம், அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட்? ஸோ இன்ஸ்டலேஷன் பண்ணியாச்சு, கண்டிஷன் செக் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூஷன் பண்ணியாச்சு, ஜே வழியும் பார்த்துட்டோம். ஓகே, இது வேணா நான் கமெண்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் எந்த 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை அப்படியே எடுத்துட்டு கொண்டு போயிட்டு ப்ரௌசர்லாம் ரன் பண்ணி பார்க்குறேன். அவுட்புட் எங்க பார்க்கலாம், கன்சோல் லாக்ல போட்டதுனால கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ, அப்படி இல்லைன்னா F12 கீயை ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே, பாதி பேருக்கு வந்து ஃபங்க்ஷன் F12 ப்ரெஸ் பண்ணாதான் அது ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, 1 to 10 வரைக்கும் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு பர்டிகுலர் பிளாக்கை செவரல் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். எதை பேஸ் பண்ணி அப்படின்னா while பேஸ் பண்ணி. ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் வே வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். சின்டெக்ஸ் மட்டும் தான் என்ன ஆகுது, மாறுது. பாருங்க, இங்கே வேர் ஐ ஈக்குவல் டு 1 சொல்லி கொடுத்துருக்கோம், இங்கே இனிஷியலேஷன் வேர் ஜே ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கோம். ஸ்டெப் 1. ஸ்டெப் 2 என்ன, கண்டிஷன் ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. அதே மாதிரி இங்கே நம்மளோட கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஜே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10. இஃப் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா the block is going to execute. Same, if the condition is satisfied அப்படின்னா இங்கே இந்த பிளாக் என்ன ஆக போகுது, எக்ஸிக்யூட் ஆக போகுது. இங்கே ஒன்ஸ் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எய்தர் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இங்கேயும் இந்த ஒன்ஸ் இந்த பிளாக் எக்ஸிக்யூட் முடிச்சதுக்கு அப்புறம் எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். இந்த பக்கமும் எவரி இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட்டுக்கு அப்புறம் கண்டிஷனை போய் செக் பண்ணும். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அகைன் இந்த ஃப்ளோ என்ன ஆகும், உங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதே தான் இந்த பக்கமும். இங்க இப்போ நீங்க பண்ற ஒவ்வொரு இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷன் போய் என்ன பண்ணுவது, செக் பண்ணும். அன்டில் த கண்டிஷன் பிகம் சாட்டிஸ்ஃபைட் த லூப் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட். எப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ தான் லூப் விட்டு என்ன ஆக போகுது, வெளியில இருக்கும். நம்ம 100 சொல்லி கொடுத்தோம்னா லூப் எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகும், 100 டைம் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ பார்க்கறதுக்கு ஆல்மோஸ்ட் எப்படி தான் இருக்கு, சேமா தான் இருக்கு. சின்டெக்ஸ் மட்டும் தான் என்ன ஆகுது, டிஃபரெண்டா இருக்கு. ஓகே, பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ், எனி கெஸ்? whileக்கும் ஃபாருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ரியல் டைம்ல
ஒயில்ல எழுத வேண்டியதை அப்படியே வளைச்சு பிடிச்சு எதில் எழுதிடுவோம், நம்ம ஃபார்லேயே எழுதிடும். ஓகே, ஒயில்ல எழுத வேண்டிய விஷயத்த ரொம்ப கொஞ்சம் சுத்தி வளைச்சி எதில் எழுதிடுவோம், ஃபார்ல எழுதிடும். பட் ஒயிலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த ஃபீச்சர் தேவையான இடத்துல நீங்க ஒயில் யூஸ் பண்ணாதான் கோடு வந்து ஷார்ட்டா இருக்கும், கொஞ்சம் ஆப்டிமைஸ்டா இருக்கும். ஓகே, ஸோ எனி கெஸ் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபார் அண்ட் ஒயில்? எனிஒன்? ஒயிலுக்கும் ஃபாருக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இன்னொரு கொஞ்சம் மீட் பண்ணிக்கோ, நாய்ஸா இருக்கும் பேக்ரவுண்ட். ஓகே, ஐடியா இருக்கா ஒயிலுக்கும் ஃபாருக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்ட்டு? எனி கெஸ்? இல்லையா நீங்க உங்களுக்கு? ஓகே guys, any guess what's the difference between for and while? ஃபார்னா எக்ஸாக்ட்டா அதே இருக்கும். புரியல, சொல்லுங்க. எக்ஸாக்ட்டா இருக்கணும். வைல்னா நியர் பை அந்த மாதிரி இருந்தா அப்படி இல்லை. சரி, நானே சொல்லிடுறேன், நீங்க பாதி சொல்ல வந்தீங்க பட் அப்படி மாறிடுச்சு. ஓகே சரி, ஸோ ஃபார்க்கும் ஒயிலுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ஃபார்ல உங்களுக்கு எக்ஸாக்ட் இந்த ஐட்ரேஷன் கவுண்ட் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால என்ன லூப் யூஸ் பண்ண முடியும், ஃபார் லூப் யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லூப் எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் கவுண்ட் தெரிஞ்சாதான் உங்களால என்ன யூஸ் பண்ண முடியும், ஃபார் யூஸ் பண்ண முடியும். எனக்கு கவுண்ட் தெரியாது, நான் சம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி இந்த லூப் ஐட்ரேட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டீங்கன்னா முடியாது. ஓகே, எக்ஸாக்டா இந்த லூப் 100 டைம் ரன் ஆக போகுது, இந்த லூப் 50 டைம் தான் ரன் ஆக போகுது, இந்த லூப் 20 டைம் தான், மேக்ஸிமம் 20 டைம் தான் ரன் ஆக போகுது அப்படிங்கிற அந்த எக்ஸாக்ட் கவுண்ட் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால என்ன யூஸ் பண்ண முடியும், ஃபார் யூஸ் பண்ண முடியும். பட் ஒயில் அப்படி கிடையாது. ஓகே, நீங்க அப்ப கேட்கலாம், இங்கே நம்ம கவுண்ட் தானே சார் போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு. இது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும் பாருங்க. ஆக்சுவலி இது கரெக்டான சிண்டெக்ஸ் கிடையாது, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எழுதுறேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த பக்கம் ஒரு while அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் எழுதுறேன். ஓகே, இதுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டுனா, ஐ எம் கோயிங் டு ரைட் த ஃபைல். ஓகே, ஒரு ஃபைல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு ஃபைல் என்ன பண்றேன், நான் இந்த இடத்துல ரைட் பண்றேன். நான் எவ்வளவு தூரத்துக்கு இந்த ஃபைலை ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப் டு த ஃபைல் சைஸ் ரீச்சஸ் 2 GB வச்சுக்கோங்க. இந்த ஃபைல் சைஸ் வந்து 2 GB ரீச் ஆகிற வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டே இருக்கலாம், ரைட் பண்ணிட்டே இருக்கலாம். பட் ஒன்ஸ் 2 GB ரீச் ஆச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, ரைட் பண்ணக்கூடாது. அப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபைல் சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி விட்டு அது வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 GB இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். இப்போ பாருங்க, நம்ம ஏதாவது கவுண்ட் கொடுத்துருக்கோமா, இங்க கிடையாது. இது வரும், வந்துட்டு நீங்க என்ன ஃபைலை ரைட் பண்ண போறீங்களோ அந்த ஃபைல் சைஸ் செக் பண்ணும். செக் பண்ணி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 GB இருந்துச்சுன்னா உள்ள போய் நம்ம என்ன ரைட் பண்ண சொல்லி இருக்குமோ அது என்ன பண்ண போகுது, ரைட் பண்ண போகுது. அகைன் ரைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஃபைல் சைஸை செக் பண்ணும், 2 less than or equal to 2 GB இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சு அப்படின்னா உள்ள போய் மறுபடியும் என்ன பண்ணும், ரைட் பண்ணிட்டே இருக்கும். இப்படி ரைட் பண்ணி ஒன்ஸ் 2 GB ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லூப் அப்படி வெளியில வந்து. ஓகே, பட் இதை உங்களால எங்க பண்ண முடியாது, ஃபார்ல பண்ண முடியாது. ஃபார்ல இந்த எக்ஸாக்ட் கவுண்ட் தெரிஞ்சா மட்டும் தான் பண்ண முடியும். அண்ட் இதுல வந்து நீங்க ஒரு கண்டிஷன்ஸ் தான் ஆட் பண்ணணும்னு சொல்லி கிடையாது, நீங்க எவ்வளவு கண்டிஷன்ஸ் என்ன பண்ணிக்கலாம், அண்ட் ஆர்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்க முடியும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த பிளாக் என்ன ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபார்க்கும் ஒயிலுக்கு என்ன டிஃபரன்ஸ், ஃபார்ல எக்ஸாக்ட் கவுண்ட் தெரிஞ்சா மட்டும் தான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஒயில்ல கவுண்ட் எல்லாம் தெரியணும் அவசியம் கிடையாது. சம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த லூப்பை இந்த கண்ட்ரி லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிட்டே இருக்கலாம், எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ முன்னாடியே சொன்னேன், இதை நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை ஃபார்ல பண்ண முடியாதுன்னு சொல்லி கிடையாது, இன்னும் கொஞ்சம் சுத்தி வளைச்சு நம்ம பண்ணணும். இதுக்குள்ள வந்து சம் கண்டிஷன் போட்டு நேற்று பண்ணல, பிரேக்லாம் போட்டு பண்ணோம்ல, அப்போ உள்ளுக்குள்ள வந்துட்டு நான் பிரேக் போட்டு 2 GB ரீச் ஆயிடுச்சுன்னா பிரேக் போட்டு வெளியில வந்து ஸோ சுத்தி வளைச்சு பண்ணணும். பட் ஒயிலுக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்கு, சம் ஃபீச்சர் இருக்கு. அந்த மாதிரியான இடத்துல நீங்க ஒயில் யூஸ் பண்ணீங்கன்னா தான் பெட்டரா இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன லூப் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, டூ ஒயில். ஓகே, நம்ம ஒயிலையே வந்து வளைச்சு பிடிச்சி எதில் எழுதிடுவோம், ஃபார்ல எழுதிடுவோம். அப்புறம் எங்க டூ ஒயில் தான் போறது. ஓகே, ஸோ டூ ஒயிலுக்குன்னு என்ன இருக்கு, ஃபீச்சர் இருக்கு. இதுல பண்றதையும் நம்ம இதுல பண்ண முடியாது, ஃபார்ல பண்ண முடியும். பட் கோட் என்ன ஆகும், உங்களுக்கு அதிகமாகும். ஓகே, கொஞ்சம் சுத்தி வளைச்சு கோட் எழுதுற மாதிரி இருக்கணும். எப்பவுமே ஒரு கோடை வந்து ஷார்ட்டா கோட் எழுதி தான் அந்த டாஸ்க் நீங்க என்ன பண்ணணும், அச்சீவ் பண்ற மாதிரி பார்க்கணும். எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு 5 மெத்தட் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தெரிஞ்ச 5 மெத்தட் வச்சே ஒரு ப்ரோக்ராம் உங்களால பண்ண முடியும். பட்
அதுக்குன்னு தனியா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா என்ன இருக்கும், ஒரு மெத்தட் இருக்கும். அதை யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா என்ன பண்ணிடலாம், நீங்க பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா நீங்க பண்ண வேண்டிய வேலையை அந்த மெத்தட் என்ன பண்ணிடும், உங்களுக்கு பண்ணி கொடுத்துரும். ஓகே ரைட். இப்போ நம்ம டூ வைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லூப் பார்க்க போறோம். மறுபடியும் 1 to 10 பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன். டூ வைலோட சிண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் இனிஷியலைசேஷன் ஆல்ரெடி வேரியபிள் ஐ யூஸ் பண்ணியாச்சு, ஜே யூஸ் பண்ணியாச்சு. அதனால இப்போ என்ன யூஸ் பண்ணிக்கிறேன், கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேர் கே ஈக்குவல் டு எங்க ஸ்டார்ட் ஆகணும், நம்பர் 1. நம்ம டூ வைல் பண்ண போறோம் அப்படின்னால ஃபர்ஸ்ட் 2. ஓகேவா? ஸோ இதுல நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ண போறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, இந்த இடத்துல பிரிண்டிங் த கேத் வேல்யூ பண்ணி முடிச்சுட்டு அதை இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். ஓகே, ஸோ டூ முடிச்சதுக்கு அப்புறம் இந்த டூ லூப் எவ்வளவு தூரத்துக்கு ரன் ஆகணும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனை எதுல சொல்ல போறோம், வைல்ல சொல்ல போறோம். ஸோ அது கீழே அப்படியே என்ன பண்ணிருங்க, வைல் அப்படின்னு சொல்லி போட்டு எவ்வளவு தூரத்துக்கு நான் ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 வரைக்கும் நான் ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ புரியுதா டூ வைல்? ஸோ பார்க்கலாம் என்ன ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேஜை போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் எனக்கு 1 to 10 பிரிண்ட் ஆயிடுச்சு. எந்த லைன்ல பிரிண்ட் ஆயிருக்குன்னா 36th லைன்ல என்ன ஆயிருக்கு, பிரிண்ட் ஆயிருக்கு. 36th லைன்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா டூ வைல்ல இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு. ஓகே, மறுபடியும் என்ன பண்ணிட்டோம், 1 to 10 வரைக்கும் ஒரு பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம். ஓகே ரைட். வைலுக்கும் டூ வைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்து சொல்லுங்க. ஈஸியா சொல்லிடலாம், சிண்டெக்ஸை பார்த்தாலே சொல்லிடலாம். வைலுக்கும் டூ வைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கைஸ் ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணுங்க. வைலுக்கும் டூ வைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்படி வந்து ரைட் ஆயிடும் சார். ஓகே, நீங்க பார்த்து சொல்லுங்க, பார்த்தாலே சொல்லிடலாம். இது படிக்கணும்லாம் கிடையாது. ப்ரோக்ராமை நீங்களே மைண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க, பார்த்தாலே சொல்லிடலாம் வைலுக்கும் டூ வைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம் வேண்டாம். ஜஸ்ட் வைல் ஒரு டைம் பாருங்க, டூ வைல் ஒரு டைம் பாருங்க. சொல்லுங்க, ஆன்லைன்ல யாராவது சொல்றீங்களா, சொல்லுங்க. கண்டிஷன்ஸ் செக் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் பண்றது வைல் சார், எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கண்டிஷன் செக் பண்றது. அவ்வளவுதான் பேசிக் டிஃபரன்ஸ். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? வைல்ல என்ன பண்றோம், நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷனை செக் பண்ணிட்டு தான் என்ன பண்றோம், சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இந்த பிளாக்கே என்ன பண்றோம், நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். பட் டூ வைல்ல எங்கேயாவது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்றது கண்டிஷன் செக் பண்றோமா? இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, டூ எக்ஸிக்யூட் பண்ண சொல்றோம், அதுக்கப்புறம் தான் என்ன செக் பண்றோம், கண்டிஷனை செக் பண்றோம். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பார்த்தாலே சொல்லலாம்ல. இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தாதான் எனக்கு இந்த பிளாக்கே என்ன ஆகும், எக்ஸிக்யூட்டே ஆகும். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் என்ன சொல்றோம், கண்டிஷனே செக் பண்றோம். ஸோ டூ வைல்ல நம்மளுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் இஸ் ஆல்வேஸ் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் உங்களுக்கு என்ன செக் பண்ணாது, அது கண்டிஷனே செக் பண்ணாது. ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் அடுத்து என்ன செக் பண்ணும், கண்டிஷன் செக் பண்ணும். அதுக்கப்புறம் as usual கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த டூ ஒன் செகண்ட் என்ன ஆயிட்டு இருக்க போகுது, எக்ஸிட் ஆகும். ஸோ ஒவ்வொரு டூக்கும் அடுத்தும் இந்த வைல் செக் பண்ணும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எக்ஸிட் ஆகும். ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, நான் அந்த வைல்ல வந்துட்டு நான் லெஸ் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிட் ஆகுமா, ஆகுமாகதா, ஆகுமாகதா? எப்படிப்பா ஆகும்? ஜே என்னது 1, கண்டிஷன் என்னது ஜே லெஸ் தென் 1. ஆகுமா? இது ஆகாது சார். பட் இங்க பாருங்க, இங்க என்ன கொடுத்துருக்கேன், கே லெஸ் தென் 1. இங்க கண்டிஷன் ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ தட் எனக்கு ஒரு எக்ஸிகியூஷன் கூட இந்த இடத்துல என்ன ஆகாது, நடக்காது. பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ஆல்வேஸ் ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் நம்ம என்ன பண்றது இல்ல, கண்டிஷன் செக் பண்றது இல்ல, ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்து தான் என்ன செக் பண்றோம், கண்டிஷன் செக் பண்றோம். அப்ப இந்த இடத்துல எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுன்னு சொல்லிட்டீங்கன்னா 1 எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். நான் பாருங்க, நான் ஒயிலையும் லாக் எழுதியிருந்தேன், டூ ஒயிலையும் லாக் எழுதியிருந்தேன். எனக்கு பிரிண்ட் ஆயிருக்குது, எங்க பிரிண்ட் ஆயிருக்கு, 36 லைன்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்னா ஒயில்ல கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் உள்ளேயே அலோவ் பண்ணுவோம். பட் டூ ஒயில் அப்படி இல்லை, ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனை அவங்க எக்ஸிக்யூட் பண்ண சொல்லிடுறோம், அதுக்கப்புறம் தான் என்ன பண்றோம், கண்டிஷனே செக் பண்றோம். கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் மைண்ட்ல எக்ஸிக்யூட் பண்ணுங்க,
ஓகே, கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? சரி. ஓகே. சரி. ஒயிலுக்கு இன்டு ஒயிலுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இத வந்து கண்டிஷன் செக் பண்ணி ஃபர்ஸ்ட் ஒயில் அப்படிங்கிறது கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் check உள்ளே என்ன பண்ணிட்டு execute பண்ணும். பட் டு ஒயில் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் ப்ரீ. ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் செக் அதுக்கப்புறம் as usual கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா தான் உள்ள போயிட்டு என்ன ஆக போகுது எக்ஸிக்யூட் ஆயிட்டே இருக்கு. ஓகே சரி. இங்க டு ஒயிலுக்கு ஏதாவது ரியல் டைம் சினாரியோ சொல்லுங்க பார்க்கலாம். ரியல் டைம் ப்ரோக்ராமட்டிக்கலா எதுவும் சொல்ல வேண்டாம். ரியல் டைம்ல ஏதாவது ஒரு சினாரியோ நம்ம ரியல் லைஃபாவே இருக்கும். டு ஒயில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்து செக் பண்றோம். அடுத்து அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்றோம்ல. ஸோ இதை மாதிரி ஏதாவது ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க. டெக்னிக்கலா எதையும் சொல்ல வேண்டாம். ரியல் டைம்ல எக்ஸாம் சொல்லுங்க. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸிக்யூஷனை பண்றோம், அடுத்து கண்டிஷன் செக் பண்றோம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதே எக்ஸிக்யூஷனை திரும்ப பண்றோம். எது வரைக்கும் அந்த எக்ஸிக்யூஷனை திரும்ப பண்ண போறோம்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ரீட் பண்ணிட்டே இருக்க போறோம். எப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலையோ அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிட போறோம். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் எனிஒன்? ரியல் டைம் எக்ஸாம்பிள்னா டெக்னிக்கலா எதுவுமே சொல்ல வேண்டாம். நார்மலா நம்ம லைஃப் ஆக்டிவிட்டியில ஏதாவது ஒன்று சொல்லுங்க. சார் ஒரு வெயிட் லிஃப்ட் பண்றோம் அப்படின்னா நம்மளால ஃபர்ஸ்ட் 5 kg லிஃப்ட் பண்றோம் அப்படின்னா அதை லிஃப்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் +5 kg ட்ரை பண்ணாங்க. அதே லிஃப்ட் பண்ண முடியும்னா அப் டு வந்து ஒரு 20 kg வரைக்கும் லிஃப்ட் பண்ண முடியுது. அதுக்கு மேல முடியல அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். குட். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். குட். வேற சொன்னார்ல ஒரு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், ஒரு 5 கிலோ தூக்கி பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணல அப்படின்னா இந்த 5 கிலோ நம்மளால தூக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு என்ன பண்ணல, தூக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 5 kg தூக்குறோம். ஸோ நம்மளால முடியுது அப்படின்னா அடுத்து இன்னொரு 5 kg என்ன பண்றோம், ஆட் பண்றோம். எவ்வளவு தூரத்துக்கு அந்த வெயிட் ஆட் பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்மளால தூக்க முடியற வரைக்கும் வெயிட் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆட் பண்ணிட்டே இருக்கும். இப்போ நம்மளால தூக்க முடியலையோ அப்போ என்ன வச்சிட போறோம், கீழே வச்சிட போறோம். குட், வெரி குட் எக்ஸாம்பிள். வேற இந்த மாதிரி சார் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதுறோம், ஃபெயில் ஆகிற பாஸ் ஆகிற வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டே இருக்கும். இப்படி ஒரு எக்ஸாம்பிள். வேற 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 ஒண்ணுமே இல்லையா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டெக்னிக்கலாக ஒரு டூ ஒயிலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏடிஎம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிடலாமா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஏடிஎம் போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களோட கார்டை என்ன பண்ணுவோம், இன்சர்ட் பண்ணுவோம். தட் இஸ் டூ. ஓகேயா? கார்டை இன்சர்ட் பண்ணுறோம். அவங்க என்ன சொல்லி கேட்பாங்க அப்படின்னா உங்களோட பின் நம்பர் என்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. நம்மளோட பின் நம்பர் வந்து தப்பா என்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. உடனே கவுண்ட் என்ன ஆகும், 1 இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? போய் செக் பண்ணுவாங்க. இவங்க எத்தனை டைம் பின்னை வந்து தப்பா என்டர் பண்ணியிருக்காங்க, 3 டைம் நம்மளுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அப்போ ஒரு டைம் தான் இவங்க தப்பா என்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ இன்னொரு வாட்டி இவங்களுக்கு என்ன கொடுங்க, சான்ஸ் கொடுங்க. ஸோ மறுபடியும் என்ன பண்றோம், பின் என்டர் பண்றோம். ஸோ மறுபடியும் தப்பா என்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் செக் பண்ணுவாங்க எத்தனை டைம் என்டர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எத்தனை டைம் அலோவ் பண்ண போறாங்க, நம்மளால 3 டைம் அலோவ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க என்டர் பண்ணும்போதே இவங்க வந்து பின்ன தப்பா என்டர் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்டிஷன்ஸ் என்ன பண்ண மாட்டாங்க, இந்த இடத்துல செக் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டூ நம்ம என்ன பண்றாங்க, ஒரு ஆக்ஷன் பண்ண அலோவ் பண்றாங்க, எந்த கண்டிஷன்ஸ் செக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் பேஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல செக் பண்றாங்க. அப் டு த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற இந்த பிளாக் என்ன ஆகிட்டே இருக்க போகுது, எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகே. இன்னும் ரியல் டைம்ல எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹோட்டல் போறோம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? போன உடனே சாப்பிட உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஒரு 3 இட்லி வாங்கி சாப்பிட்றோம். தட் இஸ் டூ. ஓகே. வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், செக் பண்றோம். வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அப்படியே எழுந்துச்சு வரலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் 2 பூரி வாங்கி என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். ஸோ எது வரைக்கும் சாப்பிட்டே இருக்க போறோம், வயிறு நிறைய சாப்பிட்டே இருக்க போறோம். ஹோட்டலில் போய் உட்கார்ந்த உடனே வயிறு நிறைஞ்சிச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டோம், செக் பண்ண மாட்டோம். ஸோ டூ வயிறு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஹேண்டை வந்து வாஷ் பண்றோம். அதுதான் என்ன, டூ. எவ்வளவு தூரம் வாஷ் பண்ண போறோம், ஹேண்ட்ல அழுக்கு இருக்கிற வரைக்கும் வாஷ் பண்ண போறோம். ஸோ ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு செக் பண்றோம், அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணிட்டு இருக்க போறோம், வாஷ் பண்ணிட்டே இருக்கோம். எது வரைக்கும் வாஷ் பண்ண போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ல அழுக்கு இருக்கிற வரைக்கும்
வாஷ் பண்ணிட்டே இருக்கும். ஸோ புரியுதா டூ வைல். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் டூ வைல்ல ஆல்வேஸ் என்ன ஃப்ரீ. ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அடுத்து கண்டிஷன் செக் பண்றீங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அஸ் யூஷுவல் நடக்க போகுது. இல்லை அப்படின்னா அதோட ஒரு எக்ஸிக்யூஷனோட அப்படியே ஸ்டாப் ஆகி வெளியில வந்துட போகுது. ஸோ புரியுதா ஃபார் வைல் அண்ட் டூ வைல். ஓகே. ஸோ இன்னும் மைண்ட்ல வச்சுக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா மூணுக்குமே ஃபார் எப்போ யூஸ் பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தோம். எக்ஸாக்ட் கவுண்ட் தெரிஞ்சாதான் என்ன யூஸ் பண்ண முடியும், ஃபார் யூஸ் பண்ண முடியும். வைல் எப்போ வைல் எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லி பார்த்தோம். சம் லாஜிக் ஆபரேஷன் வச்சு ரன் அந்த லாஜிக்கல் ஆபரேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் வைல் என்ன ஆகிட்டே இருக்கும், எக்ஸிட் ஆகிட்டே இருக்கும். கவுண்ட்ங்கிறது இந்த இடத்துல கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, நம்மளால சொல்ல முடியுமா செப்டைனா வந்து ஒரு 100 ஐட்ரேஷன்ல இது 2 GB ரீச் ஆகிடும், இல்லை ஒரு 200 ஐட்ரேஷன்ல இது வந்து 2 GB ரீச் ஆகிடும் சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. ஏன்னா ஃபைல் ரைட் பண்றது ஒரு டைம் 10 KB ரைட் பண்ணலாம், ஒரு டைம் 2 MB என்ன பண்ணலாம் ரைட் பண்ணலாம். அதனால ஃபைல் சைஸ் எனக்கு ரீச் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருங்க, ரைட் பண்ணிட்டே இருங்க. அப்படிங்கிறது தான் என்ன வைல் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ டூ வைல் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் பண்றோம், அதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்றோம், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா திரும்ப என்ன பண்ண போறோம், எக்ஸிட் பண்ண போறோம். ஓகே ரைட். ஸோ இதுக்கு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படின்னா இந்த ஃபார் அப்படிங்கிறது நம்ம பைக்ல டிராவல் பண்ற மாதிரி. ஓகேவா. ஸோ இங்க இருந்து நம்ம எவ்வளவு தூரம் போக போறோம், நம்ம பைக்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதான் என்ன யூஸ் பண்ண என்னென்ன பண்ண முடியும், நம்மளால டிராவல் பண்ண முடியும். ஓகே. வழியில பெட்ரோல் பங்க் எதுவும் கிடையாது, அன்னைக்கு ஸ்ட்ரைக்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ எவ்வளவு தூரம் போகணும், பைக்ல எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால என்ன எடுக்க முடியும், பைக் எடுக்க முடியும். அதுதான் என்ன ஃபார் லூப். இந்த லூப் எவ்வளவு டைம்ஸ் ரன் ஆகும்னு எக்ஸாக்டா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால என்ன யூஸ் பண்ண முடியும், ஃபார் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா. இந்த வைல் அப்படிங்கிறது ஃபிளைட்ல போற மாதிரி. ஓகே. ஸோ நீங்க இங்க இருந்து துபாய்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்க, டிக்கெட் எடுத்து வச்சிட்டீங்க. ஓகேவா. அவங்க எந்த கண்ட்ரி வழியா போனாலும் சரி அது நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நம்மளை கொண்டு போய் எங்க இறக்கி விடணும், துபாயில இறக்கி விடணும். அவங்க வந்து லண்டன் வழியா போனாலும் சரி, இல்ல யூஎஸ் வழியா போனாலும் சரி, இல்ல கிளவுட் சரி, இல்ல நான் அந்த பக்கமா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி போனாலும் சரி அதை பத்தி நம்மளுக்கு கவலை கிடையாது. நம்மளை கொண்டு போய் எங்க இறக்கி விடணும், துபாயில இறக்கி விடணும். ஸோ அது மாதிரி இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இந்த பிளாக் என்ன ஆகிட்டே இருக்க போகுது, எக்ஸிட் ஆகிட்டே இருக்க போகுது. ஓகேவா. டூ வைல் எழுத போற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். பைக்கு ஃபிளைட்லாம் பார்த்தோம்னா டூ வைல் எழுத போற மாதிரி. பஸ் எஸ், லோக்கல் டவுன் பஸ். இறங்கி ஸோ பஸ்ல என்ன பண்ணிக்கிறீங்க, லோக்கல் டவுன் பஸ்ல சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஏறி கொஞ்சம் தூரம் டிராவல் பண்றீங்க. கண்டக்டர் வந்து டிக்கெட் கேட்கிறாரு. கரெக்டான டிக்கெட்டுக்குள்ள காசை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்தரா என்ன பண்ணலாம், டிராவல் பண்ணலாம். இப்படிலாம் அப்படி இல்லைன்னா ஒரு அடி வாங்கிட்டு அப்படி இறங்கிடலாம். ஓகேவா. ஸோ தான் என்ன டூ வைல் அப்படிங்கிறது. இதுக்கு மேலே எக்ஸாம்பிள் வேணுமா, போதும்ல, மைண்ட்ல வச்சுக்கிறீங்களா. ஓகே குட். சரி. ஸோ ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம. ஃபார், வைல், டூ வைல் அண்ட் ஃபார் ஈச், ஃபார் இன், ஃபார் ஆஃப். ஸோ இப்போதைக்கு இந்த 3 ஐட்ரேஷன் போதும். இந்த ஃபார் ஈச், ஃபார் இன், ஃபார் ஆஃப் இது எல்லாமே அரேயோட இன்பில்ட் மெத்தட்ஸ் பார்ப்போம். அந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பார்ப்போம். இல்லைன்னா இப்போ பார்த்தோம்னா அங்கே போய் மறந்துடணும். ஓகேவா. ஸோ எனி டவுட்ஸ் இந்த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட்ல? நோ சார். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? நோ சார். ஓகே சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங் இன்பில்ட் மெத்தட்ஸ். ஓகே. ஸோ நம்ம இது வரைக்கும் டேட்டா டைப்ஸ் பார்த்தோம்ல. எவ்வளோ டேட்டா டைப்ஸ் பார்த்தோம், 7 டேட்டா டைப்ஸ். ஓகே. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம், ஸ்ட்ரிங். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம், ஸ்ட்ரிங்கோட இன்பில்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஒன் செகண்ட். சரி. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டேட்டா டைப்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு டேட்டா டைப்ஸ் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்க போகுது. நல்லா நினைச்சுக்கோங்க.
இங்க பாக்குற இந்த மெத்தட்ஸ்க்கு எந்த ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி அண்ட் ஃப்ரேம் ஒர்க்லையும் ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. இங்க என்ன படிக்கிறீங்களோ இந்த மெத்தட்ஸ் தான் ஆங்குலரா இருக்கட்டும், நோட் ஜேஎஸா இருக்கட்டும், ரியாக்ட் ஜேஎஸா இருக்கட்டும், இல்ல எந்த ஜாவாஸ்கிரிப்ட் லைப்ரரி ஃப்ரேம் ஒர்க்கா இருக்கட்டும், இதுதான் என்ன பண்ண போறீங்க, யூஸ் பண்ண போறீங்க. ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்ட்ரிங் டாட் லென்த்ங்கிறது தான் ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் ஜேஎஸ், நோட் ஜேஎஸ் எல்லாத்துலயுமே. ஓகேவா? ஸோ இங்க பார்க்க போற மெத்தட்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. நிறைய மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போறோம், நிறைய நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகேவா? நிறைய தான் லேர்ன் பண்ணணும். கம்மியா லேர்ன் பண்ணணுமா, நிறைய லேர்ன் பண்ணணுமா? நிறைய லேர்ன் பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னொன்னு, எப்ப எந்த மெத்தடை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். இப்போ நான் ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருவேன், கேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் சொல்லி கொடுத்துருவேன். நாளைக்கு நீங்க ஒரு லாஜிக் எழுதும்போது ஓகே இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த கேரட் மெத்தட்னு ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணணும், தெரியணும். ஓகே, அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போறோம். அட்லீஸ்ட் இப்படி ஒரு மெத்தட் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தேடி பார்த்து நெட்ல பார்த்து அந்த சிண்டெக்ஸ் அப்ளை பண்ணவாது உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். ஓகே, எக்ஸாக்டா நீங்க எடுத்து அப்படியே டைப் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகே குட். அப்படி பண்ணீங்க அப்படின்னா இல்ல, அட்லீஸ்ட் இப்படி ஒரு மெத்தட் இருக்கு அப்படின்னாவது தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெத்தட சிண்டெக்ஸை பார்த்து அந்த சிண்டெக்ஸ் என்ன பண்ண தெரியணும், உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியணும். ஓகே, யாருமே வந்து நீங்க ஓனா கோட் பண்ணணும் அப்படிங்கலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. கொடுக்குற டாஸ்க்கை எஃபெக்டிவா என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஓகேவா? சரி, ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட இன்பில்ட் மெத்தட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங்கை பத்தி ஒரு ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப்ஸை பத்தி ஒரு ஓவரி பார்த்துட்டு அதுக்கடுத்து என்ன பார்க்கலாம், நம்ம ஸ்ட்ரிங்கோட இன்பில்ட் மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் மீ கிரியேட் a new file. string overview.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகே, ஸோ வேர் str அப்படிங்கிற ஒரு வேரியபிள். ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம டேட்டா டைப்ஸ் எல்லாமே எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, எந்த மெத்தட்ல கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டீங்கன்னா லிட்ரல் மெத்தட்ல தான் கிரியேட் பண்ணணும். கரெக்டா? லிட்ரல் மெத்தட்னா என்ன, as it is, அது அப்படியே அந்த டேட்டா டைப் என்ன பேட்டர்ன்ல இருக்குமோ அந்த பேட்டர்ன் அப்படியே டிஃபைன் பண்றதா என்ன லிட்ரல் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ வேர் str ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னா சிங்கிள் கோட்ஸ் இல்லை டபுள் கோட்ஸ் என்ன பண்ணுவோம், நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ நான் சொன்னால எப்போ சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும், எப்போ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்க ஸ்ட்ரிங்குக்குள்ள ஒரு இடத்துல நீங்க ஒரு டபுள் கோட்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா வெளியில என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அதர் தன் தட் நீங்க எப்பவுமே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, ஸோ இதுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ லிட்ரல் மெத்தட். ஏன் அப்படின்னா ஒரு டேட்டா டைப் என்ன பேட்டர்ன்ல இருக்குமோ அந்த பேட்டர்ன்ல அப்படியே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். ஓகே, இப்போ இது டேட்டா டைப் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படி இது டேட்டா டைப் தெரிஞ்சுக்கிடுவீங்க, டைப் ஆஃப் the variable name என்ன str. ஓகே, இதுலயே நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஸ்ட்ரிங் கிடைக்கும். ஏன்னா அந்த str ஓட டேட்டா டைப் என்ன, ஸ்ட்ரிங். நான் போய் செக் பண்ணி பார்க்கறேன் அந்த str ஓட டேட்டா டைப் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா ஸ்ட்ரிங் சொல்லி கிடைச்சிருக்கு. ஓகே ஃபைன். ஜாவாஸ்கிரிப்ட்ல இன்னொரு வேல கூட நீங்க ஒரு டேட்டா டைப் வந்து டிஃபைன் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு மெத்தட் பார்த்துருக்கோம்ல, லிட்ரல் மெத்தட். இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 99.99% இதுதான் என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். ஓகே, சம் சினாரியோல 0.01% இன்னொரு மெத்தட் கூட நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பை யூசிங் இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் பார்க்கும்போதே நான் வந்து 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்லியிருப்பேன். என்னெல்லாம், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன், இன்வோகேஷன் கிடையாது, ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன், நேம்டு ஃபங்க்ஷன், அடாப்டர் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ல 2 இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். ஒன்னு என்ன, இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். இது இருக்கக்கூடாது, இன்னும் நம்ம நிறைய லேர்ன் பண்ணணும், மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் ஆயிட்டு டக்கு டக்குன்னு அடிக்கணும். ஓகேவா? ஸோ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ல எத்தனை இருக்கு, 2 இருக்கு. ஒன்னு என்ன, இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நம்மளோட பர்பஸ்க்காக ஃபியூச்சர்ல நம்ம கிரியேட் பண்ண போறோம். அது ஆப்ஜெக்ட்டை பத்தி பார்க்கும்போது சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரிங்கை பத்தி பார்க்குறோம்ல, அது மாதிரி ஆப்ஜெக்ட்டை பத்தி பார்க்கும்போது இந்த கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படி இல்லைன்னா நேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பை டிஃபால்ட்டா உங்களோட ப்ரௌசர்லயே அது இருக்கும். நீங்க அதை கிரியேட் பண்ண வேண்டாம், நீங்க என்ன மட்டும் பண்ணா போதும், கால் மட்டும் பண்ணா போதும். அதுதான் என்ன சொல்றோம், இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், பில்ட் இன் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், which means already it is built in our browser. ஓகே, ஸோ பாருங்க அது எப்படி யூஸ் பண்றது சொல்லிட்டு. கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, ஆல்மோஸ்ட் லைக் நேம்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான். பட் அதை கால் பண்றது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நேம்டு ஃபங்க்ஷன் எப்படி கால் பண்ணுவோம், ஜஸ்ட் நேம் சொல்லி ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம், கால் பண்ணியிருக்கோம். பட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை நீங்க எப்பவுமே எப்படி கால் பண்ணணும் அப்படின்னா நியூ அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் வழியாக தான் என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஒண்ணுமே கிடையாது, அந்த ஃபங்க்ஷன் நேம் முன்னாடி என்ன போட்டுருங்க, நியூ அப்படின்னு சொல்லி போட்டுருங்க.
இன்னொன்னு இது நார்மல் நேம்டு ஃபங்க்ஷனா இல்லாட்டி கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனா அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் லெட்டர் அவங்க எப்பவுமே எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே அப்பர் கேஸ்ல தான் இருக்கும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே எப்படி தான் இருக்கும், அப்பர் கேஸ் தான் இருக்கும். நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸ்ல இருந்தது அப்படின்னா ஓகே இது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனா தான் இருக்கணும், அன்லஸ் இந்த டெவலப்பர் தப்பு பண்ணாம பண்ணியிருக்க வரைக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்கும் பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிறதுக்கு அப்பர் கேஸ்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி ஒரு ஃபங்க்ஷன் தான் இப்போ நான் என்ன பண்ண போறேன், கால் பண்ண போறேன். கால் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை நான் கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி இந்த எஸ்டிஆர்ல எனக்கு என்ன கிடைச்சது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, எஸ்டிஆர்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, ஹலோ அப்படிங்கிறது தான் ஸ்டோர் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா டைப் ஆஃப் ஸ்ட்ரிங் கிடைச்சிச்சு, வேல்யூ என்ன கிடைச்சது, ஹலோன்னு சொல்லி கிடைச்சது. இப்போ இதே மாதிரி நான் இன்னொரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ண போறேன், வேர் str1 ஈக்குவல் அப்படின்னு. நான் லிட்டரல் மெத்தட் யூஸ் பண்ண போறது இல்லை, அதுக்கு வேற என்ன யூஸ் பண்ண போறேன், இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், by using new keyword. Okay, so new keyword followed by the function name. நம்ம என்ன கிரியேட் பண்ண போறோம், string கிரியேட் பண்ண போறோம். அப்ப கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேம் இந்த இடத்துல என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா string தான். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நேம்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம், அப்பர் கேஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஸ்ட்ரிங்ல எஸ் எப்படி இருக்க போகுது, எனக்கு அப்பர் கேஸ்ல இருக்க போகுது. ஓகே, இந்த நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க எந்த ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணிக்கோங்க, உள்ளுக்குள்ள பாஸ் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல ஹாய் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன் அப்படின்னா வாட் இஸ் த வேரியபிள் நேம், str1. ஓகே, ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். str வழியா எனக்கு ஸ்ட்ரிங் அண்ட் ஹலோன்னு சொல்லி கிடைச்சது. கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் str1 வழியா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு, ஹாய்ன்னு சொல்லி கிடைச்சிச்சு. இதுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா by using constructor function. ஒரு டேட்டா டைப்பை கன்ஸ்ட்ரக்டர் இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வழியா கூட உங்களால் என்ன பண்ண முடியும், கிரியேட் பண்ண முடியும். பட் இது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இதோட பர்பஸ் வந்து வேற, அதை பின்னாடி பார்ப்போம், இப்போ நமக்கு தேவையில்ல. டேட்டா டைப்ஸ் கிரியேட் பண்றதுக்காக இது நீங்க என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறீங்கன்னா, இப்போ இதுக்கு நீங்க டைப் ஆஃப் போட்டு பாத்தீங்களா, என்ன கிடைச்சது, ஸ்ட்ரிங் கிடைச்சது. ஓகே, ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எது பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இதுதான் பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணிட்டீங்க, இதுக்கு தேவையான வேல்யூ வந்து அப்படியே அசைன் பண்ணிட்டீங்க. அப்படி ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் மில்லி செகண்ட்ஸ் என்ன இருக்கும், அசைன் ஆயிருக்கும். பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்க ப்ரௌசர்ல இருக்கிற இப்படி ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஆகுது, கால் ஆகுது. அப்படித்தானே, ஃபங்க்ஷன் தானே கால் பண்ணியிருக்கோம், ஃபங்க்ஷன் ஆகுது, கால் ஆகுது. அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போதே உங்களுக்கு என்ன வேல்யூ வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேல்யூ ஆர்குமெண்ட் என்ன பண்ணிருக்கீங்க, அனுப்பிச்சு விட்டுருக்கீங்க. அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பேராமீட்டர்ல அதை வாங்கியிருப்பாங்க. நேற்று பண்ணோம்ல, ஆட் அனுப்பிச்சு விட்டு ஆடை வாங்கணும்ல, ஸோ அது மாதிரி. ஸோ அவங்க அந்த பேராமீட்டரை வாங்கி நீங்க என்ன கேட்டீங்களோ அதை ஒரு ஸ்ட்ரிங்கா என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு அனுப்பிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எது பெட்டரா இருக்கு, நம்மளுக்கு லிட்டல் மெத்தட் தான் பெட்டரா இருக்கு. ரைட், இது ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கணும். பட் இது இன்ஸ்டன்டா என்ன கிடைச்சிடும், வேல்யூ ஈஸியா அசைன் ஆயிடும். ஓகே, இன்னொரு பெரிய டிராபேக் இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுல டைப் ஆஃப் போடும்போது என்ன கிடைச்சது, லிட்டல் மெத்தட்ல ஸ்ட்ரிங்னு கிடைச்சது. பட் நான் இதுல போயிட்டு டைப் ஆஃப் போட்டு பார்த்தேன் அப்படின்னா, ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் இஸ் ஆல்வேஸ் an ஆப்ஜெக்ட். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் எப்பவுமே என்னவா தான் இருக்கும், ஆப்ஜெக்டா தான் இருக்கும். இந்த சிண்டெக்ஸை பாருங்க, இது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு பார்த்த மாதிரி இருக்கும். எங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னா, நீங்க ப்ரோக்ராம் லாங்குவேஜ்ல ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்காக அந்த சிண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் C++ல ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ த கிளாஸ் நேம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பீங்க, கால் பண்ணியிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் அது மாதிரி தானே இருக்கு. C++ யூஸ் பண்ணுவீங்களா, பண்ணது இல்லையா? சரி. ஸோ ஒரு கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு எழுதின சிண்டெக்ஸ் தான் இது. அதே தான் இந்த பக்கம். ஸோ ஒரு இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா நியூங்கிற கீவேர்ட்ல என்ன பண்ணிருக்கீங்க, கால் பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கு எப்பவுமே என்னதான் ரிட்டர்ன் பண்ணும், ஆப்ஜெக்ட் தான் ரிட்டர்ன் பண்ணும். இது ஸ்ட்ரிங் மட்டும் இல்ல, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்க ஸ்ட்ரிங், நம்பர், அரே, ஆப்ஜெக்ட், பூலியன் என்ன கிரியேட் பண்ணாலும் சரி அது உங்களுக்கு என்ன டைப் தான் கொடுக்கும், ஆப்ஜெக்ட் டைப் தான் கொடுக்கும். பாருங்க, நான் இப்போ str1க்கு டைப் ஆஃப் போட்டு பார்த்துருக்கேன். நான் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்ன கிடைச்சிச்சு, ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இன்னொரு டிராபேக் நம்மளால என்ன தெரிஞ்சுக்க முடியல, இதோட நேட்டிவ் டேட்டா டைப் என்னங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியல. கரெக்டா? நீங்க திடீர்னு ஒரு பக் ஃபிக்ஸிங்ல போயிட்டு உங்களை ப்ராஜெக்ட்ல போட்டிருக்காங்க, இந்த பக்ஸை எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுன்னு சொல்லியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கேயோ இருந்து ஒரு வேரியபிள் பாஸ் ஆகிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் அந்த முன்னாடி பண்ண டெவலப்பர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா லிட்ரல் மெத்தட்ல கிரியேட் பண்ணாம கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வழியா கிரியேட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இது நீங்க டேட்டா டைப் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆப்ஜெக்ட் தான் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிடுவீங்க, ஓகே இது ஆப்ஜெக்ட் போட அப்படின்னு நினைச்சிருவீங்க. பட் இது என்ன கிடையாது, ஆப்ஜெக்ட் கிடையாது. என்னது, ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ
இந்த மாதிரியான கொஞ்சம் டிராபேக்ஸ் இருக்கு. இன்னொரு பெரிய டிராபேக் என்ன அப்படின்னா, நான் இதே மாதிரியே இன்னொரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். ஓகே, ஸோ அதை str2 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். இப்போ str1ல என்ன இருக்கு? str1ஓட வேல்யூ என்ன? ஹாய். str2ஓட வேல்யூ என்ன? ஹாய். நான் என்ன பண்றேன்? எஸ், str1 equal to str ட்ரூ ஆ ஃபால்ஸா? ட்ரூ தான் சார். ட்ரூ தான். கரெக்டா? என்ன ரெண்டோட வேல்யூமே என்ன? சேம் Same எஸ் தான். ஆய் தான். இப்போ போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். ஓகே, எல்லாம் கிடைச்சிச்சு. அடுத்த நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு சொல்லி கிடைக்கணும். என்ன சொன்னீங்க? ட்ரூ. ட்ரூ சார். பட் எனக்கு என்ன வந்திருக்கு பாருங்க? ஃபால்ஸ். ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்ல மட்டும் இல்ல, எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் யூ cannot compare two objects. ரெண்டு ஆப்ஜெக்ட் உங்களால என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இது இந்த டிவியோட ரிமோட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரியே இன்னொரு டிவியோட ரிமோட்டும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரெண்டுமே ஆப்ஜெக்ட், பட் இந்த ரெண்டுமே சேமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன கிடையாது, சேம் கிடையாது. இதுல வேற அது வேற, ரெண்டுமே ஒண்ணா கிடையாது. கரெக்டா? ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் உங்களால எப்பவுமே என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. யோசிச்சு பாருங்க, ரெண்டு பேர் ரெண்டு கார் வாங்கியிருக்காங்க, ஒரே மாடல் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு காரும் ஈக்குவலான்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது. இதுல கியர் போட்டீங்கன்னா அதுல கியர் விடுமா? அது வேற ஆப்ஜெக்ட், இது வேற ஆப்ஜெக்ட். இதை வச்சுட்டு நீங்க ஒரு டிரைவ் பண்றீங்க அப்படின்னா அந்த இது டிரைவ் ஆகுமான்னு சொல்லிட்டீங்கன்னா ஆகாது. ஏன்னா அதை நீங்க தனியா ஆப்ரேட் பண்ணாதான் என்ன ஆகும்? ஆகும். ஸோ ரெண்டுமே வேற வேற ஆப்ஜெக்ட். எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் ரெண்டு ஆப்ஜெக்ட் உங்களால என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது. அப்ப பாருங்க நமக்கு எவ்வளவு டிராபேக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே சார், அது டேட்டா டைப் கிரியேட் பண்றதுக்கு எப்பவுமே என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணணும்? ரிட்டர்ன் மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த பர்பஸ் வந்து வேற. அப்ப ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட பர்பஸ் வேற, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே, ரைட். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம இந்த இடத்துல டேட்டா டைப்ஸை வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டுக்காக ஸ்ட்ரிங், நம்பர், அரே, பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறோமே தவிர இன்பில்ட்டா ஜாவா ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே அதோட இன்ஜின்குள்ள, ஓகேவா, அந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அதோட இன்ஜின்குள்ள எல்லாத்தையுமே எப்படிதான் பார்க்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டா தான் பார்க்கும். ஓகேவா? அந்த வேர்ல எப்படி எல்லாருமே ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேவா? இந்த வேர்ல எல்லாமே என்னதான் ஆப்ஜெக்ட். நம்ம தான் வந்து இது காரு, இது வந்து பைக்கு, ஓகே, இது வந்து டேபிள் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா சொல்றோமே தவிர இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னது, ஒரு ரியல் வேர்ல்ட் என்டிட்டி ஆப்ஜெக்ட். அது மாதிரி ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம வேரியபிள், ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா சொல்றோமே தவிர அந்த இன்ஜின்குள்ள போகும்போது, ஜாவா ஸ்கிரிப்ட் கம்பைலருக்குள்ள போகும்போது எல்லாமே என்னவா தான் இருக்கும், ஆப்ஜெக்டா தான் இருக்கும். அப்போ எல்லாமே ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னா, சப்போஸ் இன்டர்வியூல வந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியல அப்படின்னா கூட இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல தொட்டது எல்லாமே என்ன, ஆப்ஜெக்ட் தான். ஓகே, ஸோ ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட்னா அவர் சொல்லுவாரு ஆப்ஜெக்ட் தான்ப்பா, அடுத்து சொல்லு அப்படிம்பாரு. ஓகே, அந்த அளவுக்கு எது சொன்னாலும் ஆப்ஜெக்ட் சொன்னா எல்லாமே என்னவா தான் இருக்கும், மோஸ்ட்லி கரெக்டா தான் இருக்கும். ஓகேவா? ரைட். ஸோ ஆப்ஜெக்ட் அப்படின்னாலே அந்த இடத்துல ரெண்டு ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்னு என்ன, செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், இன்னொன்னு செட் ஆஃப் மெத்தட்ஸ். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், செட் ஆஃப் மெத்தட்ஸ். ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்ன, ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது என்ன, அந்த ஆப்ஜெக்ட்ல அசைனா இருக்கிற வேல்யூ. ஓகே, மெத்தட் அப்படிங்கிறது அதை யூஸ் இந்த ஆப்ஜெக்ட் வச்சுட்டு நம்மளால என்னென்ன ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியும், என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே என்ன, அதோட மெத்தட்ஸ். கரெக்டா? ரைட். அத மாதிரி இந்த ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், செட் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரிங்ல என்ன வேல்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அதோட ப்ராப்பர்ட்டி. அதானே? ப்ராப்பர்ட்டினா வேல்யூஸ் அசைன்ட் ஆன ஆப்ஜெக்ட் தானே. அப்ப ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல என்ன வேல்யூஸ் வந்து அசோசியேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது அந்த ஸ்ட்ரிங்கோட ப்ராப்பர்ட்டி. இந்த ஸ்ட்ரிங்கை வச்சுட்டு நம்மளால என்னென்ன வேற ஆக்ஷன்ஸ்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாமே என்ன, அதோட மெத்தட். இப்போ பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் நான். ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணுவோம்? வாட் இஸ் தி சின்டாக்ஸ்? ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க? ஸ்கொயர் ஸ்கொயர் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணுவீங்க? ஸ்கொயர் வந்து அரேப்பா. சாரி, ஓபன் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணுவோம்? பேரந்தசிஸ் சார். கர்லி பிரேசஸ். கர்லி பிரேசஸ். முன்னாடி ஒரு இடத்துல காமிச்சேன்ல, ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணனும், ஆப்ஜெக்டோட மெத்தட் எப்படி அக்சஸ் பண்ணனும் காமிச்சிட்டியா? ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி. எஸ், ரைட். ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி நேம். எனக்கே டவுட் ஆச்சு நீங்க சொல்லாம ஒருவேளை பார்க்கலையேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ வாட் இஸ் தி சின்டாக்ஸ் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்றதுக்கு? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
கடைசி கிளாஸ் வரைக்கும் இதுதான். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் ப்ராப்பர்ட்டி நேம். ஒரு ஆப்ஜெக்டோட மெத்தட் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப்ஜெக்ட் நேம் டாட் மெத்தட் நேம் ஆஃப். ஓகே, அந்த ஆஃப் போடல அப்படின்னா அது ப்ராப்பர்ட்டியா எடுத்துக்கணும். ஆஃப் போட்டீங்கன்னா தான் அது மெத்தடா எடுத்துக்கணும். ஓகேவா? லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் இதுதான் நான் பார்க்க போறோம். ஸோ மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி அக்சஸ் பண்ணணும், மெத்தட் எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஆல்ரெடி ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஃபங்க்ஷனுக்கும் மெத்தடுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் சம்திங். மெத்தட் என்ன பண்ண போகுது, இட்ஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் சம்திங். நம்ம எப்போ என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா த வே ஆஃப் இன்னோகேஷன், நீங்க எப்படி கால் பண்றீங்க அப்படிங்கிறது தான் என்ன டிஃப்ரெண்ட். ஃபங்க்ஷன் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட்டா ஃபங்க்ஷன் நேம் வச்சு என்ன பண்ணியிருப்போம், கால் பண்ணிருப்போம். நம்ம பண்ணல டூ கிரீட், டூ ஆட், டூ கால்சி, அதெல்லாமே என்ன ஃபங்க்ஷன். அதே இது ஒரு அசோசியேட்டட் ஆப்ஜெக்ட் நேம் வச்சு அதுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அதுதான் என்ன மெத்தட். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷனுக்கும் மெத்தடுக்கும். ரெண்டுமே ஒரே ஆப்ரேஷன் தான் பண்ண போகுது. பட் என்ன எப்படி நம்ம கால் பண்றோம் அப்படிங்கிறது தான் என்ன இந்த இடத்துல டிஃபரன்ஸ். ஓகே ரைட். இப்போ பாருங்க, இதுக்கே நான் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட். ஸோ இந்த இடத்துல வாட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ்டிஆர் அப்படிங்கிறது தான் என்ன ஆப்ஜெக்ட் நேம். கரெக்டா? ஸோ டேட்டா டைப் ஸ்ட்ரிங் தான். பட் இன்டர்னலா ஜாவாஸ்கிரிப்ட் எப்படி கன்சிடர் பண்ணிக்கிறோம், ஆப்ஜெக்டா கன்சிடர் பண்ணுறோம். அப்போ நமக்கு ஆப்ஜெக்ட் நேம் என்ன எஸ்டிஆர். ஸோ என்னோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் எஸ்டிஆர் டாட் அதுக்குள்ள இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா லென்த். எஸ்டிஆர் டாட் லென்த். இந்த எஸ்டிஆர் ஆப்ஜெக்ட்ல, இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல இந்த லென்த் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா the number of characters length. ஓகே, இந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு, இந்த ஆப்ஜெக்ட்ல எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதா என்ன இந்த லென்த். பாருங்க, நான் உங்களுக்கு அலர்ட்ல போட்டு காமிக்கிறேன். அலர்ட் str.length என்ன வரப்போகுது, இதுல என்ன வரப்போகுது 5. so length always starts from number 1. இண்டெக்ஸ் நம்பர் தான் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். index number always starts from 0, length always starts from 1. அப்போ இதோட length ப்ராப்பர்ட்டி என்ன, வேல்யூ என்ன 5. 2 3 4 5. சப்போஸ் நீங்க உள்ளுக்குள்ள வந்து ஏதாவது வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, it will be also considered as a empty string. ஓகே, 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல fetch ஸ்டோர் ஆயிருக்கு, 1ங்கிற இண்டெக்ஸ் பொசிஷன்ல e ஸ்டோர் ஆயிருக்கு, 2ங்கிற இண்டெக்ஸ் பொசிஷன்ல empty வேல்யூ என்ன இருக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க எம்டி வேல்யூ கொடுத்துட்டா கூட இட் வில் பி கன்சிடர் as a எம்டி வேல்யூ தான். ஓகே, அதுவும் ஒரு வேல்யூ தான். வேல்யூ என்னவா இருக்கு, எம்டியா இருக்கு, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஸ்ட்ரிங் டாட் லென்த் என்ன கிடைச்சிருச்சு 5 அப்படின்னு சொல்லி கிடைச்சிருச்சு. ஓகே ரைட். ஸோ ஒரு மெத்தட் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெத்தடும் காமிக்கிறேன் நான். அலர்ட் வாட் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட் நேம் எஸ்டிஆர். கரெக்டா? டாட் அதுக்குள்ள இருக்கிற ஒரு மெத்தட் காமிக்கிறேன், டு அப்பர் கேஸ் ஆஃப். இது என்னது, ப்ராப்பர்ட்டியா மெத்தடா? ப்ராப்பர்ட்டி. இது என்னது, மெத்தட். பாருங்க, என்னது மெத்தட். நம்மளோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் குள்ள இருக்கிற ஒன் ஆஃப் த மெத்தட் என்ன டு அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெத்தட் என்ன பண்ணும் எப்பவுமே, இட் வில் டு சம் ஆபரேஷன்ஸ். ஏதோ ஒரு ஆபரேஷன் என்ன பண்ண போகுது. ஓகே, இந்த மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க எந்த ஸ்ட்ரிங்ல வந்து டு அப்பர் கேஸ் சொல்லியிருக்கீங்களோ அந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை அப்படியே எடுத்து அப்பர் கேஸா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேயா? இப்போ லோவர் கேஸ்ல இருக்கிற ஹலோ இப்போ எப்படி மாறப்போகுது நம்மளுக்கு, இந்த அலர்ட்ல அப்பர் கேஸா மாறப்போகுது. பாருங்க, ஸ்ட்ரிங் டாட் லென்த்னு சொல்லி கொடுத்ததுனால அதுல அசோசியேட்டட் இருக்கிற கேரக்டர்ஸ் லென்த் எனக்கு 5 சொல்லி கிடைச்சிருச்சு. அதே இது அலர்ட் பண்ணலையா, சேவ் பண்ணல. ஓகே, ஸோ லென்த் கிடைச்சிருச்சு. அடுத்த அலர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா லோவர் கேஸ்ல இருந்த ஹலோ நமக்கு எப்படி கிடைச்சிருச்சு அப்பர் கேஸ். அப்ப ஏதோ ஒரு சம் ஆபரேஷன் பண்ணி கொடுத்துருக்கல நம்மளுக்கு. ஓகே, லோவர் கேஸ் இருக்கலாம் என்ன பண்ணிருக்கு அப்பர் கேஸ்ல மாத்தி கொடுத்துருக்கு. ஸோ இத மாதிரி தான் இன்னும் ஸ்ட்ரிங்ல என்னென்ன இன்பில்ட் மெத்தட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, புரியுதா ஸ்ட்ரிங்கோட ஓவர்வியூ? ஓகே, ஸோ எப்படி லிட்டில் மெத்தட்ல கிரியேட் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்றது, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனா என்ன, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம கால் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட டேட்டா டைப் ஆல்வேஸ் என்னவா தான் இருக்கும், ஆப்ஜெக்டா தான் இருக்கும். ஜாவாஸ்கிரிப்ட்ல 2 ஆப்ஜெக்ட், ஜாவாஸ்கிரிப்ட்ல மட்டும் இல்ல எந்த லாங்குவேஜ்லயும் 2 ஆப்ஜெக்ட் என்ன பண்ண முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகேவா? ரைட். இப்போ ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, மைண்ட்ல நல்லா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மெத்தட்ஸும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ராப்பர்ட்டி பண்ணி பார்த்துட்டோம், என்னது லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு புது மெத்தட் ஒன்று பார்க்க போறோம், என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா கேட் அட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் நியூ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன்.
string methods dot html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML file. Okay, so where str equal to மறுபடியும் நான் hello அப்படின்னு சொல்லிட்டு ஒரு string எடுத்துப்பேன். ஓகே, கண்டிப்பா டைப் ஆஃப் போட்டு பார்த்தீங்கன்னா தான் கிடைக்கும், ஸ்ட்ரிங் தான் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம், கேர் அட் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இதோட சின்டாக்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அவர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், ஓகே, நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட் கேர் அட். ஸோ ரெண்டு வேர்ட் போனதுனால என்ன கேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, கேமல் கேஸ். ஃபர்ஸ்ட் வேர்டு ஆல்வேஸ் லோவர் கேஸ், அடுத்து வர ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் அப்பர் கேஸ். ஸோ இந்த கேர் அட் அப்படிங்கிற இந்த மெத்தட்குள்ள போயிட்டு நீங்க ஒரு வேல்யூ பாஸ் பண்ண போறீங்க. அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் பொசிஷன். ஓகே, ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல என்ன கேரக்டர் ஸ்பெசிஃபை இருக்கோ அந்த கேரக்டர் என்ன ஆக போகுது, உங்களுக்கு ரிட்டர்ன் ஆக போகுது. ஓகேவா? இப்போ நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? சரி, சொல்லுங்க. அலர்ட் போடுறது எல்லாமே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, ப்ரௌசர்ல உங்களுக்கு அவுட்புட் காமிக்கிறதுக்காக தான். ஓகே, புரியுதுல? சரி, ஸோ எஸ்டிஆர் அப்படிங்கிற நம்மளோட ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட் கேர் அட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ நம்மளுக்கு அலர்ட்ல என்ன வரப்போகுது சொல்லுங்க. L. ஓகே, இஆ எல்லா L. L sir. ஓகே, ஸோ போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம். என்ன கிடைச்சது? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நம்ம இண்டெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துருந்தோம், Start with the 0. சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இது என்ன இண்டெக்ஸ் நம்பர்? 0 1, இது 2. அப்போ 2ங்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன ஸ்டோரா இருக்கு, எல்லைங்க தான் ஸ்டோரா இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்த மெத்தட்ஸ் பார்க்கும்போது இது ரியல் டைம்ல என்ன மாதிரியான சினாரியோல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டே பார்ப்போம். ஸோ தட் அப்படி ஒரு சினாரியோ வரும்போது உங்களுக்கு என்ன பண்ணும், இப்படி ஒரு மெத்தட் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஓகே, ஸோ ரியல் டைம்ல நம்ம எங்க இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் உங்ககிட்ட ஏதோ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்ட்ரிங்ல நான் 3வது இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், இல்ல 5வது இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன யூஸ் பண்ணிக்கலாம், கேரட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு சினாரியோ என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரிஜிஸ்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க யூசர்ஸ். ஓகே, யூசர் ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணும்போது எப்படி ஸ்டோர் பண்ணிடுறோம் அப்படின்னா, மிஸ்டர் எம்ஆர் டாட் த நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப எல்லாரோட நேமுமே ஸ்டோர் ஆயிருக்கும் போது எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும், எம்ஆர் டாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். இல்ல எம்எஸ் டாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். நாளைக்கு நம்ம அந்த யூசர் நேம் வந்து சர்ச் பண்ண போறோம். கிளைண்ட் கேட்குறாரு, எனக்கு வந்து நான் மேல ஒரு சர்ச் பாக்ஸ் வச்சிருக்கேன், நான் டைப் பண்ணும்போது யாரோட நேம்லாம் அதுல ஸ்டார்ட் ஆகுதோ அவங்க எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ போயிட்டு நம்ம ஏங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், யாராவது நேம் வந்து ஏல ஸ்டார்ட் ஆயிருக்குமா, ஸ்டார்ட் ஆயிருக்குமா, ஆயிருக்காது. ஏன்னா எல்லாரோட நேம்லாம் முன்னாடி நம்ம என்ன ஆட் பண்ணிட்டோம், எம்ஆர் டாட் சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டோம். அப்போ நான் ஏல ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத நான் எங்க போய் செக் பண்ணோம் அப்படின்னா, எம்ஆர் டாட் 0 1 2 முடிச்சுட்டு 3வது இண்டெக்ஸ் பொசிஷன் தான் போயிட்டு என்ன பண்ணணும், நான் செக் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துல str டாட் கேரட் ஆஃப் 3 ஈக்குவல் டு ஏவா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவேன், செக் பண்ணுவேன். அப்படி செக் பண்றதுல இருந்து அதுல யாரெல்லாம் ஏல மேட்ச் ஆகிறாங்களோ அவங்க மட்டும் என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்துட்டு வருவோம். ஓகே, ஸோ ரொம்ப ரேரா யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரிங்கோட எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன நம்பர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு அந்த மெத்தட் என்ன பண்ணலாம், நீங்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தட் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், alert வாட்ஸ் யுவர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் str உள்ளுக்குள்ள போயிட்டு இந்த இண்டெக்ஸ் நம்பர். ஓகே, இப்போ நான் 1 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்ட்ரிங்கோட 1 இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன இருக்கோ அந்த வேல்யூ என்ன ஆயிருப்போது, உங்களுக்கு கிடைச்சிருப்போது. என்ன கிடைக்க போகுது, ஏன்னு கிடைக்க போகுது. ஸோ பாருங்க, போயிட்டு பெயரை புஷ் பண்ணோம் அப்படின்னா கேரட் மெத்தட் வழியா எனக்கு எல் கிடைச்சது. நான் மெத்தடே இல்லாம ஸ்கொயர் பாக்கெட்டுக்குள்ள போயிட்டு என்ன இண்டெக்ஸ் நம்பர் கொடுத்தனோ அது வழியா எனக்கு கிடைச்சிச்சு, ஈன்னு சொல்லி கிடைச்சிச்சு. புரியுதுல? ஸோ இதை நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம இதுதான் யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ரேரா யூஸ் பண்றது தான், ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ ஸ்ட்ரிங்ல இந்த எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன கேரக்டர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணுங்க, கேரட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெத்தட் பார்க்க போறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா நம்ம யூஸ் பண்ண போற மெத்தட். ஓகே, ஃபர்ஸ்ட் இதோட சிண்டெக்ஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அவர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் மோர் தென் 1 வேர்ட் போகுது அப்படின்னால செகண்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கு, அப்பர் கேஸ்ல இருக்கு, ஓ அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட்ல மினிமம் நீங்க ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். இங்க எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க, 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க.
நீங்க மினிமம் எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும்? ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணணும். ரெண்டாவது ஆர்குமெண்ட் இஸ் ஆப்ஷனல். நீங்க பாஸ் பண்ணாலும் ஓகே தான், பாஸ் பண்ணாட்டாலும் ஓகே தான். பட் பாஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ரைட். இந்த ஸ்ட்ரிங் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தடுக்குள்ள உள்ள என்ன பாஸ் பண்றோம்னு சொல்லிட்டீங்கன்னா சப்ஸ்ட்ரிங். சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட ஸ்ட்ரிங்கோட பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் என்ன சப்ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல ஹெச்ங்கிறது கூட ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். இந்த ஹெச்இ அப்படிங்கிறது கூட என்ன சப்ஸ்ட்ரிங் தான். இந்த எல்ஓ அப்படிங்கிறது கூட என்ன சப்ஸ்ட்ரிங் தான். ஸோ உங்களோட ஸ்ட்ரிங்ல இருக்கிற ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் ஸ்ட்ரிங் தான் என்ன சொல்றோம் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்போ ஒரு ஸ்ட்ரிங் டாட் இண்டெக்ஸ் ஆஃப் உள்ளுக்குள்ள வந்து நீங்க ஏதோ ஒரு சப்ஸ்ட்ரிங் வந்து பாஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் வில் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் வேர் த ஸ்பெசிஃபைட் சப்ஸ்ட்ரிங் இஸ் ஃபர்ஸ்ட் அக்கர்ட். இந்த ஸ்பெசிஃபைட் சப்ஸ்ட்ரிங் உங்களோட மெயின் ஸ்ட்ரிங்ல உங்க ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ல எங்க ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆயிருக்கோ அதோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன பண்ணிடும் ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? நீங்க செகண்ட் ஆர்குமெண்ட் எதுவுமே பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது எங்க இருந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். அந்த இடத்துல செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் எங்க இருந்து நீங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க எதுவுமே சொல்லல அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் ஆல்வேஸ் டேக்ஸ் ஃப்ரம் 0. பிகினிங்ல இருந்தா என்ன பண்ணும் அது சர்ச் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே இல்ல நான் வந்து இந்த இடத்துல 10ன்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, இப்போ இது எங்க இருந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா ஃப்ரம் த 10th இண்டெக்ஸ் பொசிஷன். 10th இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து தான் சர்ச் பண்ண என்ன பண்ணும் ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்ணாது அது சர்ச் பண்ணாது. அப்ப ஃப்ரம் த 10th இண்டெக்ஸ் பொசிஷன் வேர் த ஸ்பெசிஃபைட் சப்ஸ்ட்ரிங் இஸ் ஃபர்ஸ்ட் அக்கர்ட். ஓகேவா? பார்க்கலாமா? ஓகே புரியுதுல? இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் என்ன ரிட்டர்ன் பண்ணு சொல்லிட்டு என்ன ரிட்டர்ன் பண்ணும்? இட் வில் ரிட்டர்ன் த இண்டெக்ஸ் பொசிஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் த ஸ்பெசிஃபைட் சப்ஸ்ட்ரிங். ஓகே சோ பாருங்க, நான் இதை மாத்திக்கிறேன். ஹலோ கோபி கமா how are you கோபி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் என்கிட்ட இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு alert our string object str dot what is the method name index of அப்படிங்கிற மெத்தட்குள்ள போயிட்டு நான் g1 சொல்லி கொடுக்குறேன். ஓகே சொல்லுங்க, what is the result? substring logo ரெண்டு ஷோ ஆகும். ஸோ சார் சொல்லுங்க, இதோட இண்டெக்ஸ் நம்பர் இதோட ரிசல்ட் என்ன சொல்லுங்க? ரெண்டு ஷோ ஆகும் சார். Okay, others? Okay. Seven, 8, sir. 7. செக் பண்ணுங்க, இது ரிசல்ட் என்ன? 7, 8. சரி, என்ன ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிருக்கோம்? ஜிஓ. லோவர் கேஸ் அப்பர் கேஸ்? லோவர் கேஸ். ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிறது கேஸ் சென்சிட்டிவா கேஸ் இன்சென்சிட்டிவா? கேஸ் சென்சிட்டிவ். அப்ப லோவர் கேஸ் ஜிஓங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க அக்கரன்ஸ் ஆயிருக்கு? இங்கயா? இங்க தான் அக்கரன்ஸ் ஆயிருக்கு. அப்ப இதோட இண்டெக்ஸ் நம்பர் தான் நமக்கு கிடைக்கணும். கரெக்ட்டா? இதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன வரும்? ஏதோ 16 17 வரும். பட் இது வராது, 6 7 வராது. ஓகே சோ ஒருத்தர் 2 பேர் தான் கரெக்ட்டா சொல்லியிருக்கீங்க. சோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்ன வந்திருக்கு? எனக்கு 18 வந்திருக்கு. ஓகே இதே இது நான் அப்பர் கேஸ் ஜிஓ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கிடைக்க போகுது? இதோட இண்டெக்ஸ் நம்பர் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ போய் நான் செக் பண்ணி பார்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு? எனக்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சிருச்சு. ஓகே சப்போஸ் என்கிட்ட 2 இடத்துல ஜிஓன்னு சொல்லிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ 6 18 6 18 6 தான். ஏன்னா இண்டெக்ஸ் ஆஃப் என்ன சொல்லி பார்த்தோம்? It will return the first occurrence of the specified substring. ஓகே சோ ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸோட இண்டெக்ஸ் நம்பர் தான் இது என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். சோ போய் நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? இந்த இடத்துல 6 அப்படின்னு சொல்லி தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ நம்ம செகண்ட் ஆர்குமெண்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ல என்ன
இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட்ல வாட் இஸ் த செகண்ட் ஆர்குமெண்ட்? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர். நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட் அதுவே என்ன எடுத்துக்கணும்னு சொல்லி பார்த்தோம், 0 எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதனாலதான் இங்க இருந்து சர்ச் பண்ணி, ஓகே, இந்த 0ல இருந்து சர்ச் பண்ணி இந்த ஜீரோங்கிறது ஃபர்ஸ்ட் எங்க அக்கரன்ஸ் ஆச்சோ அதை இண்டெக்ஸ் நம்பர் என்ன பண்ணிச்சு நம்மளுக்கு கொடுத்தது. சப்போஸ் நான் அந்த இடத்துல போயிட்டு நான் அந்த இடத்துல 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ எங்க இருந்து சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம்? 10th இண்டெக்ஸ் பொசிஷன் தான் சர்ச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ இதோட ரிசல்ட் என்ன? 18. என்ன இதோட ரிசல்ட்? 18. ரைட். ஏன்னா நம்ம எங்க இருந்து சர்ச் பண்றோம்? 10th இண்டெக்ஸ் பொசிஷன்ல சர்ச் பண்றோம். சோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிருச்சு? 18 சொல்லி கிடைச்சிருச்சு. நீங்க அஸ்யூம் பண்ணிட கூடாது நம்ம 10th இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருந்து சர்ச் பண்றோம் அப்படிங்கறனால அதுல இருந்து 0ன்னு சொல்லி எடுத்துட கூடாது. இண்டெக்ஸ் பொசிஷன் மாறவே மாறாது. ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது தான் எப்பவுமே என்ன? 0. நீங்க 10th ல இருந்து நீங்க தான் சர்ச் பண்ண சொல்லிருக்கீங்க. ஓகே, பட் இண்டெக்ஸ் நம்பர் ஸ்டில் அது என்னதான்? 10 தான், 11 தான். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க சர்ச் பண்ண சொன்னதுக்காக இது என்னவா மாறாது? 0 மாறாது. ஓகே, ரைட். ஸோ இப்படி ஒரு சப்ஸ்ட்ரிங் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளுக்கு என்ன கொடுத்துச்சு? எங்க ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் ஆயிருக்கோ அதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன பண்ணிச்சு நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சு. சப்போஸ் இப்படி இல்லாத ஒன்று கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, ஜிஓஏன்னு சொல்லிட்டு ஏதாவது சப்ஸ்ட்ரிங் இருக்கா? ஜிஓஏன்னு சொல்லிட்டு ஏதாவது சப்ஸ்ட்ரிங் இருக்கா? இல்ல. அப்படின்னா இது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது? -1. வெரி குட். என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன்? -1. அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெத்தட் -1 ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இந்த சப்ஸ்ட்ரிங் உங்களோட மெயின் ஸ்ட்ரிங்ல இல்ல. ஓகேவா? ஸோ ரியல் டைம்ல என்ன மாதிரியான சினாரியோ யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள இப்படி ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம்? இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். எப்ப நீங்க இருக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம்? எப்ப இருக்குன்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம்? வேல்யூ கிடைச்சா. அதான்ப்பா, எப்பவுமே வேல்யூ தானே கிடைக்குது. வேல்யூ கிடைக்காம இருக்காதுல்ல. நெகட்டிவ் வேல்யூ என்ன சொல்லுங்க? எப்ப நீங்க இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வரலாம்? பாசிட்டிவ். If index of method returns greater than or equal to 0 அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரிங்கோட மெயின் ஸ்ட்ரிங் ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. equal to -1 அப்படின்னா இந்த சப்ஸ்ட்ரிங்கோட மெயின் ஸ்ட்ரிங்ல எங்கேயுமே இல்ல. புரியுதா? ஸோ ரியல் டைம்ல வந்து இந்த மாதிரி யூஆர்எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த யூஆர்எல் எடுத்து இந்த யூஆர்எல் வந்து இப்படி ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்குலாம் என்ன யூஸ் பண்ணுவோம்? இந்த இண்டெக்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த யூஆர்எல்ல google.comனு ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணோம் அப்படின்னா this string url dot index of google.com அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அது எனக்கு greater than or equal to 0 கொடுத்துச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல இருக்கு. இல்லை அப்படின்னா என்ன கிடையாது, எங்கேயுமே இல்லை. புரியுதா? சரி. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்ல இப்படி ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்னொரு மெத்தட்ஸ் கூட இருக்கு, இன்க்ளூட்ஸ்னு சொல்லிட்டு அது அப்புறமா பார்ப்போம். இப்போதைக்கு என்ன மெத்தட் வச்சுக்கோங்க? இண்டெக்ஸ் ஆஃப் மெத்தட் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதே மாதிரியே இதுக்கு அல்டர்னேட்டா இன்னொரு மெத்தட் இருக்கு, லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிறது எந்த அக்கரன்ஸ் வந்து நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணிச்சு? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸா லாஸ்ட் அக்கரன்ஸா? ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ். அதே மாதிரி இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிறது என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படின்னா last occurrence of the specified substring. Okay, it will return the index position of the last occurrence of the specified substring. இந்த substring ஓட main stringல நீங்க எந்த string ஆப்ஜெக்ட் என்ன string ஆப்ஜெக்ட் கொடுத்திருந்தீங்களோ அந்த string ஆப்ஜெக்ட்ல லாஸ்ட் எங்க occurrence இருக்கோ அதோட இண்டெக்ஸ் நம்பர் என்ன பண்ண போகுது? ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகே. இண்டெக்ஸ் ஆஃப்ல செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர். பட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ல செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷனா இருக்க முடியாது. ஏன்னா நீங்க என்ன கொடுத்தாலும் அது லாஸ்ட் தான் எடுத்து வரப்போகுது. ஸோ அதனால இந்த இடத்துல ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வேலிடே இருக்காது. அப்படிங்கிறனால அவங்க செகண்ட் ஆர்குமெண்ட் இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன், விச் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ரிங்கோட எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது ஜென்ரலா இதுதான் அதோட எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன். கரெக்டா? பட் நீங்க லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ல நீங்களே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகே, எனக்கு இது வரைக்கும் என்ன பண்ணா போதும்? செக் பண்ணா போதும். என்னோட லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் வந்து 40 இருக்கு அப்படின்னா எனக்கு 40 வரைக்கும் போக வேண்டாம், 20க்குள்ள எனக்கு லாஸ்டா எங்க இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் நீங்க எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் நம்பர் அதுவே ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணிக்கணும்? எடுத்துக்கணும். ஓகே, நீங்க ஏதாவது கொடுத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் நம்பருக்குள்ள தான் என்ன பண்ணுது? செக் பண்ணுது. ஓகேவா? ரைட். சரி, இப்போ சொல்லுங்க லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ல alert our string object str dot last index of அப்படின்னு சொல்லிட்டு g1 சொல்லி கொடுத்துருக்கேன். What is the result? ஹவரி கோபி வருது சார். அந்த What is the result? 18 தானே? g1ங்கிறது லாஸ்ட் எங்க கரன்ஸா இருக்கு? 18. இந்த இடத்துல செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன? எண்ட் இண்டெக்ஸ். லாஸ்ட் ஆஃப். ஓகே, சரி. இண்டெக்ஸ் ஆஃப்ல செகண்ட் ஆர்குமெண்ட் என்னவா இருந்துச்சு?
ஸ்டார்ட்ல டிஃபால்ட் என்னவா இருக்கும்? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர். ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர் நீங்க எதுவுமே கொடுக்கலாம், பை டிஃபால்ட் அவங்களே என்ன எடுத்துக்குவாங்க? 0 எடுத்துக்குவாங்க. 0. அப்போ நீங்க எண்ட் இண்டெக்ஸ் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்லையும் நீங்க செகண்ட் ஆர்குமெண்ட் கொடுக்கல அப்படின்னா அவங்களே ஏதோ ஒரு நம்பர் எடுத்து செக் பண்றாங்க. ஓகே, ஸோ ஹவு டு ஐடென்டிஃபை த லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர்? த லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பரை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் நம்பர் கண்ண முடின்னு சொல்லிடலாம், எப்பவுமே என்னவா தான் இருக்க போகுது? 0 தான் இருக்கும். பட் எண்ட் இண்டெக்ஸ் நம்பரை உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பட் எண்ட் இண்டெக்ஸ் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கலாம் சொல்லுங்க? எதுவுமே கொடுக்கல. length சொல்லுங்க. string.length string dot length minus 1. Length always starts from 1. Index number always starts from 0. அப்போ லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர்ங்கிறது என்ன? லென்த்ல இருந்து ஒன்னு கழிச்சீங்கன்னா அதான் என்ன? லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர். இந்த இடத்துல அவங்க பை டிஃபால்ட்டா டைனமிக்கா அவங்க என்ன எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா our string object dot length minus 1. இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து ஒரு 25 அப்படின்னா 25 minus 1 என்னது? 24. அப்படிதான் அவங்க ஒரு வேல்யூ இந்த இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்படிதான் என்ன கண்டுபிடிக்கணும்? ஸ்ட்ரிங்கோட எண்ட் இண்டெக்ஸ் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரைட். சரி, இப்போ சொல்லுங்க. 0,12 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஹலோஜி 6 வரும் சார். 6. ஏன்னா நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ் நம்பர் என்ன கொடுத்துட்டோம்? 12. இதுக்குள்ள எனக்கு லாஸ்ட் ஜீவோங்கிறது எங்க அக்கரன்ஸ் ஆச்சோ அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அப்ப இதுக்குள்ள லாஸ்ட் எங்க இருக்குன்னா இங்கதான் ஃபர்ஸ்ட் இருக்கு, இங்கதான் லாஸ்ட் இருக்கு. அப்ப இதோட இண்டெக்ஸ் நம்பர் இருந்தா என்ன இருக்கு? நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ புரியுதா? இண்டெக்ஸ் ஆஃப் அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் சொல்லிட்டு சரி, இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஜிஓன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ -1 அதேதான். இண்டெக்ஸ் ஆஃப் அண்ட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ல நீங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்க சப்ஸ்ட்ரிங்கை அதால கண்டுபிடிக்க முடியல, விச் மீன்ஸ் அந்த உங்களோட ஸ்ட்ரிங்ல எங்கேயுமே இல்லை அப்படின்னா என்ன ரிட்டர்ன் பண்ணிடும்? -1. 0 ரிட்டர்ன் பண்ணாது. 0 ரிட்டர்ன் பண்ணா மீனிங் என்ன ஆயிடும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ரிங்கே இப்படிதான் ஸ்டார்ட் ஆயிருக்கிற மாதிரி மீனிங் ஆயிடும். அதானே 0 கொடுத்துச்சுன்னா. ஸோ 0 கொடுக்காது, அதுக்கு பேர் என்ன கொடுக்கும்? -1. ஓகே, ஸோ புரியுதா? எத்தனை மெத்தட் பார்த்துருக்கோம்? கேரட், இண்டெக்ஸ் ஆஃப், லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் சொல்லிட்டு 3 மெத்தட் பார்த்துருக்கோம். இப்போ இதை பேஸ் பண்ணி ஒரு எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. நான் புதுசாக ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன் ப்ராக்டிக்கலில் சொல்றதுக்காக. ஓகே, ஸோ அதுக்குள்ள ஒரு ஃபைல் ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு இதே நான் அப்லோட் பண்றேன், ஒரு ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஸ்கிரிப்ட்ல வேர் யூசர் நேம்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யூசர் நேம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் யூசர் நேம் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட யூஐல யூசர் நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேபிள் ஒன்று வச்சுட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கோங்க. இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு மேல வந்து ஒரு பேராகிராஃப்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க ப்ரோக்ராம் அவுட்புட் காமிக்கும் போது நீங்க நேம் எல்லாம் என்டர் பண்ணி காமிப்பீங்க, இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னா யூசர் நேம் அவைலபிலிட்டி தான் செக் பண்ண போறோம். ஓகே, இப்போ நான் வேணா ஹெட்டிங் ஒன்று கொடுத்துருக்கேன். H1ல யூசர் நேம் செக் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா யூசர் நேம் என்டர் பண்ணிட்டு கர்சரை வெளியே எடுக்கும்போது இங்கே சொல்ல போறோம் யூசர் நேம் வந்து ஆல்ரெடி டேக்கனா இல்லாட்டி நம்மளுக்கு அவைலபிளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதான் இப்போ நம்ம பண்ண போறோம். ஓகே, பட் உங்க ஸ்கிரிப்ட்ல என்ன யூசர் நேம் இருக்குன்னு எனக்கு தெரியாது நீங்க வீடியோ காமிக்கும் போது. அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ப்ரோக்ராமேட்டிக்கா இந்த இடத்துல ஒரு ஐடி ஒன்று வச்சிருக்கணும். ஓகே, ஐடி வச்சுட்டு யூசர் நேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஐடி வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரிப்ட் லோட் ஆகும்போது இந்த பேராகிராஃபோட இன்னர் HTML இந்த யூசர் நேம் நீங்க என்ன பண்ணிருக்கணும், செட் பண்ணிருக்கணும். document.getElement by ID paragraph ID. What is that? Username dot inner HTML equal to என்னது யூசர் நேம்ஸ். அப்போ இந்த யூசர் நேம்ல என்ன இருந்ததோ அது எனக்கு எதுல வந்துரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்க வந்துடும். கரெக்டா? நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நான் போட்ட மாதிரி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணக்கூடாது. புரியுதா என்ன சொல்றேன்ட்டு? புரியுதா? புரியுதா இல்லையா? ஓகே, பயமா இருக்கு. ஓகே தானே? புரியுது சார், புரியுது சார். இந்த யூசர் நேம்ஸ் வந்து ப்ரோக்ராமேட்டிக்கா எனக்கு கோட் லோட் ஆகும்போது இங்க என்ன இருக்கோ அது எனக்கு இதுக்குள்ள வந்துருக்கும். ஒரு
பேராகிராஃபோட இன்னர் ஹிஸ்டரி என்ன பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க. நீங்களா எடுத்து போடக்கூடாது. ஏன் அப்படின்னா நாளைக்கு நீங்கள் கோட் ரிவ்யூ எடுத்துகிட்டு வரும்போது நான் இதை அப்டேட் பண்ண சொல்லுவேன். இதை அப்டேட் பண்ண சொல்லிட்டு பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா இங்கே என்ன ஆயிருக்கணும், அது அப்டேட் ஆயிருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறது தானே எடுத்துகிட்டு வரீங்க, அதனால இங்கே அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் போயிட்டு நான் ஒரு யூசர் நேம் என்டர் பண்ணுறேன், கோபின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணிட்டு கர்சரை வெளியில் எடுத்தோம் அப்படின்னா நான் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி இந்த யூசர் நேம் ஆல்ரெடி எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ கர்சரை வெளியே எடுக்கும்போது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா அது என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் யூசர் நேம் செக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். இதில் உங்களுக்கு ஒரு அலர்ட் மட்டும் போட்டு காமிக்கிறேன், டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒரு இன்புட் எலமெண்ட்ல இருந்து கர்சர் ஃபோக்கஸ், ஓகே, கர்சர் ஃபோக்கஸ் வெளியில் எடுக்கும்போது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை கால் பண்ணோம் அப்படின்னா இந்த ஈவெண்ட் நேம் இஸ் ஆன் பிளர். ஈவெண்ட் நேம் என்ன? ஆன் பிளர். எப்படி ஒரு பட்டனை கிளிக் பண்ணும்போது ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்கு ஆன் கிளிக்னு ஒன்று யூஸ் பண்ணோம்ல, அது மாதிரி ஒரு இன்புட் எலமெண்ட்ல இருந்து கர்சர் ஃபோக்கஸ் வெளியில் எடுக்கணும். கர்சர் வெளியே இருக்கணும், மவுஸ் வெளியே இருக்கணும். ஸ்டில் கர்சர் இங்கே தான் இருக்கு, டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் இருக்கு. கர்சர் ஃபோக்கஸ் வெளியேங்கிறதுங்கிறது நீங்க ஒரு டேப் அடிச்சீங்கன்னா வெளியில வரும். அப்படி இல்லைன்னா நீங்க வெளியில எடுத்து ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், வெளியில வரும். இப்போதான் அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறீங்க, கால் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கு என்ன ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆன் பிளர். ஸோ இங்க இருக்கு பாருங்க, ஆன் பிளர் அப்படிங்கிற ஈவெண்ட். இந்த ஆன் பிளர் எப்போ ஈவெண்ட், இந்த ஈவெண்ட் எப்போ ட்ரிகர் ஆகும் அப்படின்னா when you take the cursor out from the input element. input element வந்து கர்சர் ஃபோக்கஸை வெளியில எடுக்கும்போது. ஓகே, ஸோ அப்படிங்கிற டைம்ல என்ன மெத்தட் கால் பண்றோம், யூசர் நேம் செக் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்றோம். ஓகே, இப்போ பேஜை போயிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இதுல ஆல்ரெடி இருக்கிற நேம், ஓகே, கோபின்னு சொல்லி கொடுத்துட்டு கர்சரை வெளியே எடுத்தோம் அப்படின்னா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு, கால் ஆயிடுச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாக்ஸ்ல இருந்து வேல்யூ எடுத்து இதில் போய் செக் பண்ணணும். ஓகே, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நீங்க என்ன என்டர் பண்ணீங்களோ அதை எடுத்துட்டு போயிட்டு இதில் என்ன பண்ணணும், செக் பண்ணணும். ஆல்ரெடி இந்த நேமை எடுத்துட்டாங்க அப்படின்னா கீழே இந்த பாக்ஸு கீழே ரெட் கலர்ல யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும். ஓகேவா? இல்லை அப்படின்னா கங்க்ராட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். நீங்க யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்கல்ல, சொல்லும் போது இந்த பாக்ஸோட வேல்யூவை கிளியர் பண்ணி விட்டுறோம். இந்த பாக்ஸோட வேல்யூ என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆல்ரெடி கோபின் வேல்யூ இருக்கா, இப்போ நான் இதில் போயிட்டு கோபின் கொடுத்துட்டு கர்சர் வெளியே எடுத்தோம் அப்படின்னா எனக்கு யூசர் நேம் ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ என்ன பண்ணிடணும், எனக்கு கிளியர் பண்ணி விட்டுறோம். அதே இல்லாத ஒரு நேம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, கிருஷ்ணான்னு சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வெளியில எடுத்தோம் அப்படின்னா கிரீன் கலர்ல கங்க்ராட்ஸ் த யூசர் நேம் இஸ் அவைலபிள் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி கிரீன் கலர்ல என்ன பண்ணணும், மெசேஜ் சொல்லணும். இந்த பாக்ஸோட வேல்யூ என்ன பண்ணக்கூடாது, கிளியர் பண்ணக்கூடாது. ஒன்றும் கிடையாது. பாக்ஸ்ல போயிட்டு ஒரு எம்டி வேல்யூ என்ன பண்ண போறீங்க, செட் பண்ண போறீங்க. டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் ஐடி திஸ் பாக்ஸ் டாட் ஐடி டாட் வேல்யூ ஈக்குவல் டு எம்டி. அவ்வளவுதான், வேல்யூ எம்டி பண்றோம், அவ்வளவுதானே, பண்ணிடலாம்ல. ஓகே, ஸோ இது இப்போதைக்கு கேஸ் சென்சிட்டிவா தான் ஒர்க் ஆகும். கேஸ் சென்சிட்டிவ்லயே பண்ணுங்க. நாளைக்கு இது எப்படி கேஸ் இன்சென்சிட்டிவா பண்றது அப்படிங்கறத அந்த சர்ச் மெத்தட் வச்சு பண்ணுவோம். ஓகேயா? இப்போதைக்கு நீங்க அப்பர் கேஸ்ல போயிட்டு ஜிஓபி அப்படின்னு சொல்லி கொடுத்தா கூட அது கங்க்ராட்ஸ் யூசர் நேம் அவைலபிள் ஃபார் யூ தான் சொல்லும். ஓகேவா? ஸோ இது எப்படி கேஸ் இன்சென்சிட்டிவா பண்ணணும் அப்படிங்கிறத நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ பண்ணிடலாம் இந்த ப்ராக்டிக்கல். ஸோ பண்ணி முடிச்சுட்டு வாட்ஸ்அப்ல வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரைடே வந்து கோட் ரிவ்யூ வச்சுக்கோங்க. ஓகே, நாளைக்கு கிளாஸ் வரைக்கும் என்ன பார்க்குறோமோ அந்த கோட் ரிவ்யூ வந்து ஃப்ரைடே இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னா கன்சோல் டேப் ஓப்பன் பண்ணுங்க, அதிலே காமிச்சிடும் என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணுங்க. உங்களால் ஃபிக்ஸே பண்ண முடியல அப்படின்னா மட்டும் என்னை என்ன பண்ணுங்க, ரீச் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது, ரீச் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் அந்த யோசிக்கிற அந்த ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு வராது. ஓகே, யோசிச்சு பண்ண தான் அந்த இது வந்து நம்ம கிடைச்சிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, எனி டவுட்ஸ் guys, any doubts? No doubt. Yes.